அந்நியாசை ஆர்மீஸ் இன்னைக்கு ஜிம்மின் எஃப்எஃபான ஹாட் ஸ்பைசி ப்ரொஃபஸர் லவ்ஸ் சப்பி ஸ்டூடெண்ட்டோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்கலனா பார்த்து வந்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, ஜிமின் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஐ லவ் யூ அப்படின்றப்பாரு. நீங்கள் ஷாக்கிங்காக அவரை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேட்கலையா என்ன? இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்க? ஐ லவ் யூ சொன்னேன். உண்மையாவா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கேட்குறீங்க. அவர் இல்லை போய் நான் எதுக்கடி உன்னை லவ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே விட்டுட்டு விலகி வந்து நிற்கிறாரு. நீங்கள் அவரை புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி பேசினா இப்போ நேரம் இப்படி பேசுகிறான்ற மாதிரி. அவர் உனக்கு அறிவு இருக்கா? நான் போய் உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? உன்னைய மாதிரி குண்டாமாவை லவ் பண்ணுவேன்னு நினைக்கிற? உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக ஃபீல் ஆகிட்டுருக்கு அவர் உங்களை இப்படி பேசுகிறது. என்ன கண்ணில் தண்ணி வருது போல் அப்படின்ட்டு உங்களை பார்த்து நக்கல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை அழுதுகிட்டே பார்க்குறீங்க. அவர் கொஞ்சமாச்சும் நீயே யோசிக்க வேணாம், உன் மேலே எனக்கு லவ் வருமா என்ன? சார் அப்படியே என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? அது ஜஸ்ட் ஒரு ப்ளெஷருக்காண்டி தான். என்ன? ஆமாம், நான் இது வரையும் எந்த பொண்ணுங்கிட்டேயும் அவ்வளோலாம் அட்டாச்செல்லாம் ஆனதில்லை. பட் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி என்னோடய ஹார்மோன்ஸ் எல்லாம் ஹை பீச்சில் போயிட்டுருக்கு. அதனால தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு உங்க கூட கொஞ்சம் விளாட்லாமேன்னு தான் அப்படின்றாரு. நீங்கள் சி உங்களை போய் நான் நல்லவர்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே அந்த ரூமை விட்டு வெளில வந்துடுறீங்க. நீங்கள் போன பிறகு ஜிமின் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் ஏன் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டாருன்னு தான் தெரில. பட் இப்போ அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கண்ணும் கலங்கி போயிருக்கு. இங்கிட்ட நீங்கள் அழுதுகிட்டே வெளில வந்துட்டுருக்கீங்க, கண்ணெல்லாம் தொடச்சி அழுதுட்ருக்கீங்க, செம்மையாக அழுவுறீங்க, உங்களுக்கு அழுக வந்துட்டுருக்கு. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வரா. வயன் என்னடி இன்னும் வீட்டுக்கு போகாமல் இருக்க? அப்பயே நீ கிளம்பிட்டியே, இன்னும் போகலையா அப்படின்ட்டு அவள் ஜாலியாக பேசுகிறா. நீங்கள் அழுதுட்ருக்கீங்களா? அவள் அப்போ தான் பார்க்குறா. வயன் அழுவுறியா? ஏண்டி அழுவுற? என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறா. நீங்கள் அவ்வளோதான் உடஞ்சி அங்கேயே கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. வயன் என்னடி ஆச்சு அப்படின்ட்டு அவள் கேட்குறா. நீங்கள் அவளை அப்படியே டியரி ஐஸோடு பார்க்குறீங்க. ஸோ அப்படியே சீன் காட்டாது. இப்போது நீங்களும் அவளும் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஜிமின் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. என்ன ப்ரொஃபஸரா? அவரா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரு? ஆமாம், அவர் தான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாரு. வயன் நான் மட்டும் சொன்னேன்ல வயன், அவர் உன்னை எப்படி ஏற்றுப்பார்? உன்னை ஜஸ்ட் அட்வான்டேஜ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு இத்தனை நாளா. நீ அதை கூட புரிஞ்சிக்காம அவர்கிட்டயே போயிருக்க பார்த்தியா? இப்படி ஏண்டி இருக்க நீ? உன்னை ஏண்டி எல்லாரும் இப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பட் சி அவரெல்லாம் ஒரு ப்ரொஃபஸர்னு சொல்லிக்கவே வெக்கமாக இருக்குது. அவரை ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன், இரு அவரை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு அவள் எந்திரிச்சு போக பார்க்குறா. அப்போ நீங்கள் அவர் கையை பிடிக்கிறீங்க. என்னடி விடு, அவனை ஒரு வழியாக்காம விட மாட்டேன். இருடி, என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? நம்ம ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கோம், நம்மக்கிட்ட எந்த பதவியும் எதுவுமே கிடையாது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றீங்க. அவ்வளோ புரிஞ்சுட்டு உட்கார்றா. பட் அவளுக்கு ஆத்திரம் தீரல. இல்லை அவனை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு அவள் கொந்தளிச்சிட்ருக்கா. நீங்கள் விடுடி, ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு தெரியும். இல்லை வயன், இதை ஏதாச்சும் பண்ணியாகணும் அப்படின்ட்டு அவள் சொல்லிவிட்டு ஏதோ பிளான் போடுறா. நீங்கள் அப்படியே சோகத்தில் வீட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு மனசே ஆறல அவர் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டது. இத்தனை நாளாக அவர் மேலே கொஞ்சம் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கோவமாக இருந்திருக்கும். பட் நீங்கள் அதை கூட ரசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வாட்டி உங்ககிட்ட நடந்துக்கிட்டது உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் நைட்டெல்லாம் தூங்காமல் அவரை நினச்சே அழுதுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு செம்ம டார்க் சர்க்கிள்ஸ் அது இதுன்னு உங்கள் மூஞ்சியே டல்லாக இருக்குது. நீங்கள் வரீங்க காலேஜ்க்கு. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வயன் என்னடி? என்ன அழுதியா நைட் ஃபுல்லு? இல்லை போய் சொல்லாத, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நல்லா அழுதுருக்கன்னு. அது ஆமாம் அழுத. ஏண்டி போய் அவனுக்காண்டி அழுவுற? அவன் ஒரு பொறுக்கிடா, அவனுக்காண்டியெல்லாம் நீ அழுவுறியாடா அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி உங்களுக்கு அம்மா மாதிரி பேசிகிட்ருக்கா. நீங்கள் விடுடி, நம்மளால் என்ன பண்ண முடியும்? இல்லை நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், இரு நீங்கே வெயிட் பண்ண, யாராச்சும் வராங்களான்னு மட்டும் சொல்லு அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் ஏண்டி என்ன பண்ண போகிற? இங்கே இரு வயன், நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவள் அங்கே ஒரு சஜஷன் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு யாரும் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு ஒரு லெட்டரை உள்ளே போடுறா. உள்ளே போட்டுட்டு அவள் வர அவங்கக்கிட்ட, என்னடி என்னாச்சு?
ஆ அது ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு அவள் அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ அந்த புள்ளி இருக்கால, அவளுக்கு ஃபஸ்ட்டு அவங்க மேலே செம்ம கோவம். இதில் உங்கள் ஃப்ரெண்ட் ஏதோ வந்து சஜஷன் பாக்ஸில் போட்டதெல்லாம் பார்த்தா. ஸோ அவள் வந்து பார்க்குறா. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. அவளுக்கு ஏதோ டவுட் ஆகுது. ஸோ அவள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவள் என்ன இருக்குது அந்த லெட்டரில் அப்படின்ட்டு திருட்டுத்தனமாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்படி அதில் என்ன எழுதிச்சுன்னு தெரில. அவள் செம்ம ஷாக்கிங்காக பார்த்துட்டு அதையும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அது எங்கேருந்து எடுத்தாலும் அங்கேயே போய் போட்டுட்டு வந்துட்டா. இப்போ இங்கிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கிளாஸுக்கு வரீங்க. பயாலஜி மேம் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க லேட்டாக வந்தாலும் ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டு தான் பொறுமையாக வந்துட்டுருக்கீங்க. வந்து பார்த்தா ஜிமின் இருக்காரு. நீங்கள் ஜிமினை பார்த்தோன்னே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினும் நீங்கள் வரலன்னு தான் தேடிட்டு இருந்திருப்பாரு. கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ அவர் திரும்பி பார்க்குறாரு. அவர் உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட், சார் நான் உள்ளே வரலாமா அப்படின்ட்டு கேட்குறா. ஒரு மாதிரி வெறப்பாக தான் கேட்குறா. ஜிமின், உனக்கு அறிவில்லை? அவள் தான் எப்போவுமே இந்த மாதிரி லேட்டாக வரனா, நீயும் அவளை பார்த்து கற்றுக்கிட்டியா? இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா கற்றுப்பீங்கல்ல 2 பேரும் அப்படின்ட்டு ஜிமின் திட்டிகிட்ருக்காரு. நீங்கள் நேற்று பேசின காண்டில் திட்டிகிட்ருக்காரு உங்கள் ஃப்ரெண்டையும் உங்களையும் சேர்த்து. உங்கள் ஃப்ரெண்ட் முறைச்சி பார்த்துட்ருக்கா. நீங்கள் சும்மா இருடி அப்படின்ட்டு அவளை சமாதானப்படுத்திகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க உள்ள அப்படின்ட்டு அவர் கத்துறாரு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் போய் உங்கள் சீட்டில் உட்காடுறீங்க. அப்போ ஜிமின் பாடம் நடத்திட்டே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. விடாமல் உங்களே பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் அவர் பார்க்குறாருன்னு தெரிஞ்சே கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க. அவரை நிமிந்து கூட நீங்கள் பார்க்கல ஜிமின். ஆனால் உங்களை விடாமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நம்மள தான் பார்க்குறான். எவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கான். எல்லோரும் கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன நடக்கும்? ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் பயத்தில் இருக்கீங்க. ஏதாச்சும் பண்ணிடுவானோ எல்லாருக்கும் முன்னாடியும்ன்ட்டு. அப்போ ஜிமின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்ட்டு கேட்குறாரு. எல்லோரும் சார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் அவர் மறுபடியும் கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் தலையே ஆட்டாமல் ஒரு மாதிரி குனிஞ்ச மாதிரியே இருக்கீங்க. அவர் மறுபடியும் இன்னொரு வாட்டி கேட்குறதும் உங்களுக்காண்டி தான். எல்லாருக்கும் புரிஞ்சுதான்னு கேட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் லவுடாக கேட்குறாரு. அப்போவும் நீங்கள் எந்த ரியாக்ஷன் கொடுக்காம கீழே குனிஞ்சிட்ருக்கீங்களா? அப்போ மறுபடியும் அவர் ஒரு மாதிரி பெஞ்சை ஜோராக அடிச்சுட்டு புரிஞ்சுதான்னு கேட்டேன் அப்படின்ட்டு உங்களை முறைச்சிட்டே சொல்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்காண்டி தான் சொல்கிறாருன்னு. ஸோ நீங்கள் தலையாட்டுறீங்க ஆமான்ற மாதிரி. அவர் அதுக்கப்புறம் தான் சரி ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி ஓகே உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் கொஷின் கேட்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் புரிஞ்சிச்சு நம்மளை தான் எழுப்ப போகிறான்ட்டு. அதே மாதிரி ஜிமின் உங்களை தான் எழுப்புறாரு. நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க. வயன் இங்கே பாரு. அப்போ நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அவரை பார்க்குறீங்க. வந்து இந்த செம்மை சால்வ் பண்ணு அப்படின்ட்டு போர்டில் ஒரு செம்மை எழுதி உங்களை போய் சால்வ் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் திரு முழிச்சிட்ருக்கீங்க. அவருக்கு தெரியும் நீங்கள் சால்வ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் மேக்ஸில் வீக்கு. ஸோ அதை சான்ஸை வச்சு உங்களை இன்றைக்கி ஈவினிங்கும் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிளான் போட்டிருக்காரு. அவர் டைரெக்டாகவே எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. யாராச்சும் நான் சொல்கிற கொஷனுக்கு, நான் கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு செப்ரேட்டாக ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் டெய்லியுமே அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டே சொல்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி ஒரு வழியாக்கம் விட மாட்டான் போல் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறான், எப்படி நடந்துக்கிறான் பாரு இவனை அப்படின்ட்டு அவளுக்கு தான் கோவம் வந்துட்டுருக்கு ஜிமினை பார்க்க. நீங்களும் போகிறீங்க. ஜிமின் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நக்கலாக சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் அவர் பக்கத்தில் போய் சாக் பீஸ் எடுக்கிறீங்க. அவர் வேணும்னே சாக் பீஸ் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. நீங்களும் அவர்கிட்ட க்ளோஸாக போய் அந்த சாக் பீஸ் எடுத்துகிட்டு வரீங்க. அவர் அப்போ கூட உங்களை ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி பெஞ்சில் சாஞ்ச மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் தவிக்கிறீங்க. அந்த சம்மியை பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த கிளாஸ் ரூமே விசித்திரமாக பார்க்குறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோதான் ஷாக்கிங் ஆகிட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு அது ஒரு பெரிய சம்மாக இருந்திருக்கும். பண்ணிவிட்டு ஆன்சரை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி வைக்கிறீங்க. அவர் அவ்வளோதான் ஷாக்கிங்காக பார்க்குறாரு. உங்கள் ஃப்ரெண்டு எப்படான்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்போ எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க. ஜிமின் அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு குட் அப்படின்றாரு. நீங்கள் நக்கலாக சிரிச்சிட்டு அந்த சாக் பீஸை அப்படியே ஒரு டேபிளில் விசாரிச்சுட்டு நீங்கள் போய் உங்கள் பிளேஸில் உட்காடுறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, ஒரு மிஸ்டேக் கூட இல்லை. அவர் திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரை நக்கலாக சிரிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி நீங்கள் ஆட்டிடியூடாக அவர்கிட்ட நடந்துகிட்ருக்கீங்க. அவர் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாரு. எப்படியோ படிக்கிறாளே போதுன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் அவர் எப்படியோ ஜெயிச்சிட்டோம், அவர்கிட்ட கெத்து காட்டிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. நீங்கள் நைட்டெல்லாம் தூங்கலான்ற மாதிரி தானே உங்கள் ஃப்ரெண்ட் நினச்சிட்ருப்பா. பட் நீங்கள் இவன் எதுக்கு நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான், நம்ம படிக்கலான்ட்டு தானே, ஸோ அதை நம்ம தடுக்கணும் அப்படின்ட்டு நைட்டெல்லாம் விழுந்து படிச்சிருப்பீங்க. அந்த புக்கையே கரைச்சி குடிச்சிருந்துருப்பீங்க.
ஸோ அதனால தான் நீங்கள் இன்றைக்கி பர்ஃபெக்டாக அந்த செம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரீசன் கூட. ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் எப்படி அப்படின்ட்டு கேட்குறா. அதுவா, அது சீக்ரெட் அப்படின்ட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அவள் பரவாயில்லையே வையன், நீ நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்க அப்படின்ட்டு அவளும் உங்களை பாராட்டுறா. நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் பிரேக்கில் அங்கே இருக்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் உங்களை ஒரு மாதிரி சீப்பாக தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் இந்த பெரிய சம்மையை சால்வ் பண்ணிட்டீங்கல்ல. ஸோ எல்லோரும் வந்துட்டு உங்களை பாராட்டிட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காண்டி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது செம்ம ஹாப்பியாக இருக்குது. நம்ம இப்படி கற்றுக்கிட்டு நம்ம இதெல்லாம் படித்தது அவனை அட்வான்டேஜ் எடுக்க விடாமல் இருக்கிறதுக்காண்டி தான். பட் இது நம்மளுக்கு நல்லா தான் அமைஞ்சிருச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் வந்துட்டு உங்கள்கிட்ட ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. இதை அவள் பார்க்குறா, அந்த புள்ளி பார்க்குறா. அவளுக்கு நீங்கள் இப்படி ஹாப்பியாக இருக்கிறதே சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவள் டைரெக்டாக ஜிமின் கிட்டே தான் வரா. ஜிமின், என்ன சார், அது உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்றா. நீ என்ன பேசணும், உனக்கும் எனக்கும் என்ன இருக்குது, எதுக்கு என்ன பேசணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ அவள், சார் இது கொஞ்சம் பர்சனல் அப்படின்ட்டு அவள் ஜிமின் கிட்டே வந்துட்டு, அதான் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து லெட்ரு போட்டது, அதை அவள் படிச்சிருப்பாள்ல, ஸோ அது எல்லாத்தையும் சொல்கிறா. ஜிமினுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அப்படின்ற மாதிரி ஷாக்கிங் கேட்டுட்ருக்காரு. இங்கிட்டு நீங்கள், ஆமாடி, நீ மார்னிங் ஏதோ ஒரு லெட்ரு போய் போட்டு வந்தியே, என்னது அது? ஓ அதுவா, ஜிமின் உன்னைய இப்படி அப்யூஸ் பண்ணார்ல, ஸோ அதை தான் எழுதி நான் அந்த ரிக்வஸ்ட் பாட்டில் போட்டு வந்திருக்கேன். இந்த லெட்ரு மட்டும் பிரின்ஸிபல் கைக்கு போச்சு, அவ்வளோதான், ஜிமினை வேலை விட்டே தூக்கிடுவாங்க, வேறு எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவள் சிரிக்கிறா. நீங்கள் பைத்தியக்காரி, என்னடி பண்ணியிருக்க? என்னடி என்னாச்சு? ஏன் இப்படி பண்ண? அவர் உங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்கு அவருக்கு தேவை தான். இல்லை இப்படி பண்ணக்கூடாது, நான் அவர் பண்ணதை வெறுக்கிறேன் தான். அதுக்குன்னு அவரை வறுக்க விட்டு தூக்கணுன்னெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஏண்டி இப்படி பண்ண அப்படின்ட்டு நீங்கள் தலையில் அடிச்சுக்கிறீங்க. அவள் ஏண்டி நீ இன்னும் ஒரு மாதிரி லவ் வச்சுருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அவளை பார்க்குறீங்க, உங்கள் மனசில் இன்னும் ஒரு மாதிரி லவ் இருக்குதா. ஸோ அவளும் உங்களை பார்த்துட்ருக்கா, அவளுக்கும் புரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. இங்கிட்ட ஜிமின், அப்படியா, அப்போ அதை எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவர் அந்த சஜஷன் பாக்ஸ் கிட்ட தான் வராரு. பார்த்தா அவர் வர நேரத்துக்கு தான் கரெக்டாக அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பர்சன் போயிட்டுருக்காரு பிரின்ஸிபல் ஆஃபீஸ்க்குள்ளே. அதுக்குள்ளே போய் தடுத்துடணும் அப்படின்ட்டு ஜிமின் ஓடி வந்துட்டுருக்காரு. பட் முடியல. அதுக்குள்ளாட்டியும் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பிரின்ஸிபல் கைக்கு போயிடுச்சு. ஜிமின் போச்சு அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த பிரின்ஸிபலும் கரெக்டாக ஜிமினை கால் பண்ணி கூப்பிட்றாரு. ஜிமின், போச்சு, இன்னையோட நம்ம வேலை அவ்வளோதான் அப்படின்ட்டு பயந்துட்டே போய் கீழே குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு. அவர் திட்ட தான் போகிறாரு, நம்மளை வேலையை விட்டே தூக்க போகிறாரு அப்படின்ட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அப்போ அந்த பிரின்சிபல், ஜிமின், பரவாயில்ல ஜிமின், நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரொஃபஸர், உங்களால் தான் பையன் படிக்காமல் இருந்தால் அவளே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் பார்த்தேன் அவள் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த செம்ம சால்வ் பண்ணான்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஜிமின். அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தனால தான் அவள் இப்படியெல்லாம் படிச்சிருக்கா. நான் பார்த்துருக்கேன் நீங்கள் அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்ததெல்லாம். பரவாயில்ல ஜிமின், உங்களை மாதிரி ஒரு சின்சியரான ஒரு ப்ரொஃபஸர் தான் எங்களுக்கு தேவை. இதேவா நீங்கள் எல்லாரையும் படிக்க வச்சுருங்க, நம்ம காலேஜ் நம்பர் 1க்கு போயிடும் அப்படின்ட்டு பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் இங்கே வேறு என்னமோ நடக்குது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. பிரின்சிபலும் பாராட்டிட்டு அனுப்பிடுறாரு. ஜிமினுக்கு புரியல, என்ன அந்த லெட்ரு வந்துச்சா என்ன, இல்லை பார்த்துட்டு பிரின்சிபல் பார்க்காத மாதிரி இருக்காரா அப்படின்ட்டு ஜிமின் புரியாமல் வந்துட்டுருக்காரு. அப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க ஒரு எம்டி கிளாஸ் ரூமில். ஏண்டி எடுத்துகிட்டு வந்த இந்த லெட்டரை? இல்லடி, நான் தான் சொன்னேன்ல, அவர் இந்த ஒர்க்கை விட்டு போகணுன்னாலாம் நான் ஆசைப்படல. அவரை எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கே தெரியுது இல்லை. ஸோ அவரை இப்படி கஷ்டப்படுத்துறதுலாம் எனக்கு பிடிக்கலடி. ஆனால் வையன், அவர் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காரு, உன்னை எப்படியெல்லாம் பேசியிருக்காரு. பட் ஏண்டி நீ இன்னும் அவர் மேலே பாசம் வச்சுருக்க? அது எனக்கு தெரியல. அவரை என் மனசை விட்டு போகணுன்னு நினச்சா கூட அது போக மாட்டேங்குது. அவர் இன்னும் என் மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டுருக்காரு. என் மனசு ஃபுல்லாக அவர் தான் இருக்கார் அப்படின்ட்டு நீங்கள் அவர் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் தான் அந்த லெட்டரையும் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க ஜிமின் மாட்டிக்கக்கூடாதுன்ட்டு. ஜிமின் அதெல்லாம் ஒட்டி கேட்குறாரு. அவருக்கு புரிஞ்சிருது நீங்கள் தான் அவரை ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு. அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் டைரெக்டாக சொல்லிட்டீங்கல்ல உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுவும் கேட்டு ஜிமின் சிரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவளை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், இனிமேல் அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்கள் காலேஜ் முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமினோட கேபினை க்ராஸ் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் க்ராஸ் பண்ணி போயிட்டீங்க. பட் உங்களால் ஜிமினை பார்க்காம போக முடியல. நீங்கள் அங்கேயே நின்று ஜிமின் கேபினையே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் உள்ளே உட்காந்து ஒரு மாதிரி உங்களை பற்றி எதை யோசிச்சுட்ருக்காரு. அப்போது டோர் நாக் ஆகுது.
கம்மின் அப்படின்றாரு. நீங்கள் தான் உள்ளே வரீங்க. நீங்கள் வருவீங்கன்னு ஜிமின் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் சிரிக்கிறாரு. பட் உங்ககிட்ட காமிக்கல. என்ன நீ எதுக்கு வந்த? நீ தான் வரமாட்டேன்ல, நானும் உன்னை வர சொல்லலை, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ட்டு கோல்டான டியூனியர் சொல்கிறாரு. பட் மனசில் போவாத எங்கே இரு அப்படின்னு தான் தோணிகிட்ருக்கு. நீங்கள் அதுதான் அது வந்து சார் நான் வந்து என்ன உனக்கு என்ன வேணும் இப்போது? நான் உனக்கெல்லாம் கிளாஸ் இனிமேல் எடுக்க மாட்டேன், நீ உன் போக்கில் போ அப்படின்றாரு. நீங்கள் இல்லை சார், அது நீ தான் நல்லா படிக்கிறல்ல வயன், அப்புறம் என்ன மறுபடியும் எதுக்கு என்கிட்ட வந்திருக்க? ஏதாச்சும் வேணுமா? இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம். பின்ன என்ன வேணும் சொல்லு. அது அது வந்து எனக்கு சில புரியல, அதுதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் அப்படின்ட்டு நீங்கள் பொய்யான ஒரு காரணத்தை ரெடி பண்ணி ஜிமின்கிட்ட சொல்கிறீங்க. ஜிமினுக்கு நல்லா தெரியுது நீங்கள் அவரை பக்கம் தான் வந்திருக்கீங்கன்னு. அப்பாட்டமா இப்படி நடிக்கிறீங்கன்னு அவருக்கு புரியுது. அவர் சரி ஓகே என்னன்னு சொல்லு, சீக்கிரம் சொல்லி கொடுக்குறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி அப்படின்ட்டு நீங்கள் வந்து உட்கார வரீங்க. ஜிமின் அங்கே எங்கே உட்கார்ற, சேர் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரைட் சைடில் போட்டு உட்காரு. சரி அப்படின்ட்டு நீங்களும் லைட்டாக சிரிச்சிட்டு அவர் பக்கத்தில் சேரை போட்டு உட்காடுறீங்க. சரி எந்த சம் உனக்கு புரியல? அது அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் புக்கை புரட்டிகிட்ருக்கீங்க. பட் என்ன சொல்கிறதுனே உங்களுக்கு தெரியல. நீங்கள் காரணத்தை ரெடி பண்ணிட்டீங்க, பட் உங்களால் எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியல. நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியல. ஜிமின் என்ன கண்டுபிடிச்சா இல்லையா? அதுவா, அது நான் பார்த்தேன், பட் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு தேடிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களையே பார்த்துட்ருக்காரு கன்னத்தில் கை வச்சுட்டு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, ஐயோ பார்க்குறானே அப்படின்ட்டு நீங்கள் ஏதாச்சும் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சம்மை காமிக்கிறீங்க. அவர் என்ன இந்த சம்மா, இது இவ்வளோ ஈஸியான 1 மார்க் சம்மு, இதை போய் சொல்லி கொடுக்கணுமா என்ன? ஆமாம் இது எனக்கு தெரியல. ஏய் அவ்வளோ பெரிய 10 மார்க் சம்மே சால்வ் பண்ணிட்டேன், 1 மார்க் வரலன்ற? ஆமாம் வரலன்னா வரல தானே, என்ன இருந்தால் என்ன, எனக்கு வரல சொல்லித்தாங்க அப்படின்றீங்க. ஜிமினும் சரின்ட்டு அதை சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் ஜிமின் ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் என் ஃபேஸில் என்ன இருக்குது இங்கே பாரு, கற்றுக்க தானே வந்த, இல்லை நீ சைட் அடிக்க வந்தியா? கற்றுக்க தான் வந்தேன், நான் இதுக்கு உங்களை சைட் அடிக்கணும், எனக்கு அந்த அவசியமே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் அப்படின்னா இங்கே கவனி அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி மனசில் சிரிச்சிட்டே அதை பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமினும் சொல்லி கொடுத்துட்டு வேற என்ன? அதுவா, ஐயோ மறுபடியும் தேடணுமா அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் புக்கை புரட்டிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறதுனே உங்களுக்கு தெரியல. என்ன தெரியலையா? இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குது, பட் அந்த சம் எங்கன்னா தெரில. ஓ நடிக்காதவைய, நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எதுக்கு வந்தேன்? என்னை சைட் அடிக்க வந்த, என்னை பார்க்குறதுக்காண்டி வந்த. நான் எதுக்கு உங்களை சைட் அடிக்கணும்? நான் எதுக்கு உங்களை பார்க்குறதுக்காண்டி வரணும்? நடிக்காத போதும், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எதுக்கு உங்களை லவ் பண்ண போகிறேன்? நான்லாம் லவ் பண்ணல, நீங்கள் என்னோடய ப்ரொஃபஸர், அவ்வளோதான். நான் எதுக்கு உங்களை லவ் பண்ணணும்? போதுண்டி நடிக்காத அப்படின்ட்டு அவங்க கிட்டே வந்துடுறாரு. நீங்கள் அப்படியே ஜர்க்காகி பின்னாடி போகிறீங்க. ஜிமின் உங்கள் ஃபேஸ் கிட்டே வந்துட்டு எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. இல்லை நான் பண்ணலை. அப்புறம் ஏன் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் என்னை லவ் பண்ணுறேன்னு அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. சரி சார், நான் லவ் பண்ணுறேன்னே வச்சுக்கலாம், பட் நீங்கள் என்னை லவ் பண்ணலல்ல, நீங்கள் ஜஸ்ட்டு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க தானே நினைக்கிறீங்க. பரவாயில்ல இருந்துட்டு போகுது, நான் உங்களை லவ் பண்ணிகிட்டே இருந்துட்டு போகிறேன். அப்போ உங்கள் ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நேற்று உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசியிருப்பார்ல, ஸோ அதை நினச்சி அவர் கஷ்டப்பட்டுட்ருக்காரு. அவர் ஃபேஸை பார்க்குறீங்க, ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு. ஏன் சார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு அதுதானே வேணும். பரவாயில்ல, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, பட் என்னோடய காதல் உண்மையானது, உங்கள் மேலே வச்சுருக்க லவ் உண்மையானது. நான் உங்களை அளவு கடந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை ஃபுல்லு சொல்கிறீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டியரி ஆகுது. அவர் உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. வயன், அப்போ நீங்கள் அவரை பார்க்குறீங்க, நானும் ஒன்று லவ் பண்ணுறேன் வயன். அப்போ நீங்கள் அவரை நம்பலை. இல்லை சார், நேற்று தான் அப்படி பேசிட்டு என்னை கஷ்டப்படுத்துனீங்க, இன்றைக்கும் அப்படியே பண்ணாதீங்க, என்னால் தாங்க முடியாது. என்னை ஏன் இப்படி ஹர்ட் பண்ணுறதுக்காண்டி பார்த்துட்ருக்கீங்க? ப்ளீஸ் வேணாம். இல்லை வயன், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். உனக்கு என்ன பொய் சொல்கிற மாதிரி இருக்கா? ஆமாம், எனக்கு அப்படி தான் தோணுது. நேற்று நீங்கள் சொன்னது உண்மைன்னு நம்பினேன், ஆனால் நீங்கள் அதை பொய்யாக்கிட்டீங்க. இன்றைக்கும் நான் நம்பிக்கை வச்சு அதை நீங்கள் மறுபடியும் உடைக்க நான் விட மாட்டேன். வயன், நான் நேற்றும் உண்மையாக தான் சொன்னேன். அப்போ நீங்கள் அவரை ஷாக்கிங்காக பார்க்குறீங்க.
அவர் நீ என் ஹார்ட் கிட்ட வச்சு நீ ஃபீல் பண்ணலை, என் ஹார்ட் பீட் எப்படி துடிச்சிச்சின்னு உனக்கு தெரிஞ்சிச்சில்ல. நீங்கள் இப்போ தான் யோசிக்கிறீங்க, ஆமாம்ல நேற்று இவர் ஹார்ட் பீட் ஏன் அப்படி துடிச்சிச்சு, அவர் பொய் சொல்லியிருந்தாருன்னா ஏன் இது ஏன் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தான் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நேற்று நான் உண்மையாக தான் சொன்னேன், பட் நீ என்னை வெறுத்துருவியோ, என்னை ஒரு மாதிரி சீப்பாக நினச்சிருவியோ, அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் கன்ஃபியூசிங்காக அவரை பார்க்குறீங்க. அப்போ அவர் உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் அவர் ஹார்ட் கிட்ட வச்சுக்கிறாரு. அவர் 2 கைக்குள்ளே உங்கள் கை இருக்குது. நீங்கள் அவரை புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்து உங்கள் கையில் வந்து விழுவுது. நீங்கள் அவர் அழுவுறாரான்ற மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம், அவர் கண்ணிலேருந்து தான் தண்ணி வந்துட்டுருக்கு. சார் ஏன் அழுவுறீங்க, நான் அப்படி ஒன்றும் பேசலையே, ஏன் அழுவுறீங்க? நீ பேசினதுக்காண்டி அழுவலை, என்னை நினச்சி நானே வெக்கப்படுறேன் வயன் அப்படின்றாரு. நீங்கள் சார் என்னாச்சு, நான் உங்களை எதுவும் தப்பாலாம் நினைக்கல, நீங்கள் அதுக்கெல்லாம் அழுவாதீங்க. இல்லை வயன், எனக்கு தெரியும் நீ எப்படி நினச்சிட்ருக்கன்னு. பரவாயில்ல, என் மேலே தான் தப்பு, அது எனக்கு நல்லா புரியுது. சாரி வயன். இல்லை சார், நீங்கள் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும், என் கையை விடுங்க, யாராச்சும் பார்த்தா என்ன நினைக்க போகிறாங்க. யார் நினச்சா என்ன, பரவாயில்ல, நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சார் வையன், நீ இப்படியே இரு வையன், எதுவும் பேசாத அப்படின்ட்டு அவர் கண்ணில் தண்ணி ஒழுகிட்டுருக்கு. நீங்கள் புரியாமல் அவர் ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. என்ன இவர் அழுதுட்ருக்காரு, நான் அப்படி ஒன்றும் பேசவே இல்லையே, அப்படியே இப்படி அழுகுறாரு அப்படின்ட்டு நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர், வையன் என்ன சார், நான் யாருன்னு இன்னுமா நீ கண்டுபிடிக்கல? நீங்களா, நீங்கள் என்னோடய ப்ரொஃபஸர். வையன், நான் அதை சொல்லலை, நான் உனக்கு ஞாபகம் இல்லையா ஜிம்மி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜிம்மியா அப்படின்ட்டு நீங்கள் செம்ம ஷாக்கிங்காக ஜிம்மின்கிட்ட கேட்குறீங்க. அவர் ஹெட்டை நோட் பண்ணுறாரு, ஆமான்ற மாதிரி. நீங்கள் போய் டைட்டாக அவரை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கே போன, நீ இல்லாமல் நான் எவ்வளோ தவிச்சேன்னு தெரியுமா, நீ என்கிட்ட ஏன் சொல்லாமல் போயிட்ட, நான் இந்த 5 வருஷம் உன்னைய பார்க்காம உன்னை பற்றி மட்டும் நினச்சிட்டு எவ்வளோ அழுதுட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி பண்ணிட்டல, என்னையை விட்டு ஏன்டா போனேன் அப்படின்ட்டு நீங்கள் அவர் செஸ்ட்லேயே அடிச்சிட்ருக்கீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ தான் அவரை பார்க்குறீங்க. அவர், வையன், நீ என் மேலே கோவப்படுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ என் மேலே கோவமே படலையா, என்னைய பார்த்தோன்னியே நான் தான் ஜிம்மின்னு தெரிஞ்சோன்னியே இப்படி வந்து ஹக் பண்ணிக்கிற அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள், நான் எதுக்கு கோவப்பட போகிறேன், நீ என்னோட ஜிம்மி, நான் எதுக்குடா கோவப்பட போகிறேன். நீங்கள் அவர் ஃபேஸ் ஃபுல்லு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் ஒரு மாதிரி ரொம்பவே ஹாப்பினஸில் சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் கிஸ் பண்ணிவிட்டு, ஆமாம், நான் உன்ட்ட கோவம் பண்ணணும், நீ ஏன்டா என்கிட்ட சொல்லாமல் போன, நீ இல்லாமல் நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா, ஆனால் நீ என்னை பற்றி யோசிக்காமல் நீ ஜாலியாக இருந்தல அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர், வையன், நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாடி, நான் வேணும்னே உன்னை விட்டு போகல, எல்லாம் என் சூழ்நிலை, அதனால தான் நான் போக வேண்டியதாக ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு ரொம்பவே இறங்கி போய் மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்த ஹாப்பினஸில் உங்களுக்கு கோவம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் போய் டைட்டாக அவரை ஹக் பண்ணி இன்னும் அவரை ஒரு மாதிரி கன்சோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு, உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே, எங்கே வச்சிட்டோமே அப்படின்ட்டு. சரிடா, அப்போ நீங்கள் என்னை பார்த்தோன்னே சொல்லியிருக்க வேண்டியதானே நான் தான் ஜிம்மின்னு, அப்போனா நான் உன்னைய அப்பயே கண்டுபிடிச்சிருந்துருப்பேன். இல்லை வையன், எனக்கு பயம், நீ என்னை பார்த்தோன்னே என்னைய வெறுத்துருவியோ, என்கிட்ட பேசாமல் இருந்துருவியோ அப்படின்ட்டு நான் பயந்தேன், அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. நான் எதுக்குடா உன்னை வெறுக்க போகிறேன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, நான் எதுக்குடா உன்னை வெறுக்க போகிறேன், நீ சொல்லியிருந்தா நீ தான் ஜிம்மின்னு எனக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிம்மினிக்கு இப்போ தான் புரியுது நீங்கள் அவர் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்கன்னு. நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணி ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக அந்த புள்ளி ஜிம்மினை பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பா. அப்போ டோர் லைட்டாக ஓப்பனாக இருக்கனால அவள் பார்த்துட்றா. அவளுக்கு ஷாக்காக இருக்குது, என்னன்ற மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்போ தான் அவள் பார்க்குறா நீங்களும் ஜிம்மினும் ஹக் பண்ணிகிட்ருக்கிறத. அவளுக்கு என்னடா நடக்குது அப்படின்ட்டு செம்ம ஷாக்கிங்கில் இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா, எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ யாரோ வர மாதிரி கேட்டனால அவள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போது உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களை தேடிட்டே வந்திருப்பா. அவளும் இந்த காட்சியை பார்க்குறா. அவளுக்கு ஒன்றும் புரியல. அவள் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டா.
ஏ என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ட்டு கத்துறா. அப்போ தான் நீங்களும் ஜிமினும் விட்டு சைடில் நிற்கிறீங்க. ஏ நீயாடி அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவள் என்ன நடந்துட்டுருக்கு, ஜிமின் தான் உன்னை இப்படி பண்ண வைக்கிறாரா, ஜிமின் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு இப்படிலாம் பண்ணுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்ட்டு அவள் காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டுருக்கா. நீங்கள் தான் ஏ சொல்கிறத கேளுடி, அவர் ஒன்றும் ஹக் பண்ணல, நான் தான் ஹக் பண்ணேன். என்ன நீயா அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்ருக்கா. ஸோ இப்படியே சீன் கட் ஆகுது. இப்போது நீங்களும் ஜிமினும் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்து முறைச்சி பார்த்துட்ருக்கா. அப்போ நீங்கள் ஏண்டி அப்படி பார்க்குற, என்னடி சொல்லிட்டு நீ என்னடி பண்ணிகிட்ருக்க, அவர் நீ அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு இப்போ என்னன்னா அவரை ஹக் பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா, இதை தான் சொல்லுவாங்க போல் காதல் கண்ணை மறைச்சிரும்னு அப்படின்ட்டு அவள் அந்த கோவத்திலே பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் லூஸ் மாதிரி வளரிட்டுருக்காத. நான் லூஸா, நீ தானடி என்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன, இப்போ நானே என்னையே லூஸுன்ற. அது சாரி அப்படி சொல்ல வரல, அது அது இவர் தாண்டி, இவர் தான். என்ன இவரா, யார்டி இவர் நம்ம மேக்ஸ் ப்ரொஃபஸர் தானே, ஏன்டி இப்போ ஓவர் பில்டப் கொடுத்துட்ருக்க. அது இல்லை பின்ன என்னன்னு தான் சொல்லு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள் கை மேலே கை வச்சு ஒரு மாதிரி உங்களை சிரித்து பார்த்துட்ருக்காரு. உங்கள் ஃப்ரெண்ட் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஜிமினையும் அவர் கையும் ஒரு மாதிரி டெத் கிளேர் விட்டு பார்த்துட்ருக்கா. ஜிமின் அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு கையை எடுத்துடுறாரு. நீங்கள் ஏன் ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் மறுபடியும் போய் அவர் கைக்குள்ளே கை கோத்துக்கிறீங்க. இப்போ வையன் என்னடி பண்ணுற. இவர் தாண்டி ஜிம்மியா, யார் ஜிம்மி? லூஸு, நான் சொன்னேனே என்னோடய ஃபஸ்ட் லவ், சைல்ட்ஹுட் லவ், என்னோடய நெய்பர் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன அப்படின்ற மாதிரி அவள் ஷாக்கிங்காக நிற்கிறா. நீங்கள் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறீங்க. ஜிமினை பார்க்குறா, அவரும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. ஐயோ அப்படின்ட்டு தலையிலே கை வச்சுட்டு உக்காந்துடுறா. அப்போ இது ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லலை? எனக்கே இப்போ தாண்டி தெரியும். சரி அப்போ ஜிம்மின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, அவர் ஏன் சொல்லலை? அது ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அவர் நான் வெறுத்துருவேனோ அப்படின்ட்டு பயந்துட்டாராம். என்ன அப்படின்ற மாதிரி ஜிமினை பார்க்குறா. ஜிமின் ஆமாம் அப்படின்ட்டு பாவமாக சொல்கிறாரு. ஐயோ என்ன கொடுமையும், இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு அவள் அப்படியே கிளம்பிடுறா. நீங்கள் அவள் போகிறத பார்த்து நில்லுடி அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. இதுக்கு மேலே என்னைய நீ உன் ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்காத, என்கிட்ட சொல்லாமல் நீ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க, என்னமோ பண்ணிட்டு போடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவத்துலேயே அங்கேருந்து கிளம்பிடுறா. நீங்கள் அவளை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்களும் ஜிமினும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கீங்க. நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம், ஜிம்மி தான் ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜிமினுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. வாங்க ஜிமின் உள்ளே போகலாம். இல்லை வையன் எனக்கு தெரிஞ்சு உள்ளே வேணாம், நான் இப்படியே கிளம்பிடுறேன். ஏன் இங்கே வரையும் வந்துட்டு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இல்லை கோவமாக இருப்பாங்களா? எதுக்கு? அது சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டோம்ல நானும் எங்கள் அப்பாவும், அதனால் அவ்வளோதானே, விடுங்க ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினா வற்புறுத்தி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் அங்கே வராங்க. ஹாலுக்கு வரும்போது பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்தோன்னே யாருடி இது அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் அம்மா அது வந்து யார், உன்னோட பாய் ஃப்ரெண்டா என்ன அப்படின்ட்டு அவங்க ஷாக்கிங்காக கேட்குறாங்க. நீங்கள் ஒருமே வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அவங்க படிக்கிற வயசில் உனக்கு இதெல்லாம் வேணுமாடி அப்படின்ட்டு உங்ககிட்ட அடிக்கலான்னு வராங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அப்பா வராரு. உங்கள் அப்பாவுக்கு தான் தெரியுமே ஜிமின் யாருன்னு, உங்கள் ப்ரொஃபஸர்னு தெரியும்ல. ஸோ அவர் வந்துட்டு ஐயோ ஜிமின் சார் நீங்களா அப்படின்ட்டு வராங்க. உங்கள் அம்மா என்னங்க உங்களுக்கு தெரியுமா என்ன? தெரியும், இது வைனோட ப்ரொஃபஸர். என்ன ப்ரொஃபஸரா அப்படின்ட்டு அவங்க கன்ஃபியூஷனாக பார்க்குறாங்க. நீங்கள் வேறு லவரான்னு கேட்கும்போது ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால அவங்க உங்களை ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு சார் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? நீங்கள் எதுக்கு எங்கள் வீடு தேடி வந்திருக்கீங்க? என்ன ஏதாச்சும் பண்ணிட்டாலா என்ன? அவளை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்காண்டி வந்தீங்களா? ஐயோ அங்கிள் அதுக்கெல்லாம் இல்லை. பின்ன எதுக்குப்பா, என்ன விஷயத்துக்கு வந்திருக்க? அது வந்து அப்படின்ட்டு ஜிமின் தடுமாறிட்டுருக்காரு. அப்போது நீங்கள் அப்பா நிற்க வச்சே பேசிகிட்ருக்கீங்க, உட்காந்து பேசலாம். சரி வாங்க ஜிமின் வந்து உட்காருங்க அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஜிமின் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காங்க. சொல்லுங்கள் சார் என்ன விஷயம்? அப்போ நீங்கள் அப்பா இது யாருன்னு தெரியலையா உங்களுக்கு?
அதான் தெரியுமேம்மா உன்னோட மேக்ஸ் ப்ரொஃபஸர். இல்லைப்பா அது கிடையாது. பின்ன இதுதான் ஜிம்மி அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஸ்டார்டிங்கில் ஞாபகமே வரலை. என்னடி சொல்கிற? ஜிம்மியா யார் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. நீங்கள் என்ன அதுக்குள்ளாட்டியும் மறந்துட்டீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜிம்மி நம்ம நெய்பர் அப்படின்ட்டு நீங்கள் விலாவமாக சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு புரியுது. உங்கள் அம்மா செம்ம ஹாப்பியாக, ஜிம்மி என்னடா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, பரவாயில்லையே, நல்ல ஸ்டேட்டில் தான் இருக்க போல், எங்கடா உங்கள் அப்பா அப்படின்ட்டு விசாரிச்சிட்ருக்காங்க. அப்போ ஜிம்மினும் ஒரு மாதிரி இப்போ தான் கம்ஃபர்டபுளாக பேச வராரு சிரிச்சிட்டு. அப்போ உங்கள் அப்பா, நிறுத்துடி. அப்போ உங்கள் அம்மா திரும்பி பார்க்குறாங்க. எல்லோரும் ஷாக்கிங்காக உங்கள் அப்பா பார்க்குறாங்க. அப்போ உங்கள் அப்பா, எந்திரா அங்கிள், எந்திரா அங்கிள், அது வந்து போதும் நிறுத்து. உன்கிட்ட நான் எதுவுமே பேச விருப்பப்படல. நீ வீட்டை விட்டு கிளம்பு. நீ ஏன் வந்த? போனல, ஏமாற்றிட்டு போனீங்கல்ல உங்கள் ஃபேமிலியே, அப்படியே போக வேண்டியதானே. எதுக்கு மறுபடியும் எங்களை தேடி வந்திருக்கீங்க? கிளம்புங்க. மறுபடியும் ஏமாற்றணுமா என்ன? நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்ட்டு ஜிமின் காலரை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்பா என்ன பண்ணுறீங்க? அப்போ உங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. என்னங்க பண்ணுறீங்க? அப்போ உங்கள் அப்பா எதுவுமே கேட்காம ஜிமினை தரன்னு இழுத்துட்டு வந்து வெளில போட்டு அப்படியே கதவை சாத்திடுறாங்க. கதவை சாத்திட்டு, அப்போது நீங்கள் வெளில போகலான்னு பார்க்குறீங்க. வையன் நில்லு. அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? நானே ஜிம்மியை எத்தனை நாள் கழிச்சு பார்த்தேன்னு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். எனக்கே இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு அவர் தான் ஜிம்மின்னு. நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இங்கே பாரு வையன், அவன் போனவனானே இருந்துட்டு போட்டோம். இனிமே அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ அவனை பேசுறத ஸ்டாப் பண்ணு. உன்னை நான் வேறு காலேஜ் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. நீங்கள் அப்பா ஏன்ப்பா இப்படி நடந்துக்கிறீங்க? நான் போய் ஜிம்மினை பார்க்குறேன், அவர் கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்ட்டு போக போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா, வயன் இப்போ நீ மட்டும் போனேன்னு வச்சுக்கோ, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்பா அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. உங்கள் அப்பா கண்டுக்காமல் போயிடுறாரு. நீங்கள் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. நீங்கள் சரின்ட்டு வெளில தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஸோ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க. ஜிமின் ஒரு மாதிரி சோகமாக நடந்து போயிட்டுருக்காரு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஜிமினை உங்கள் அப்பா இப்படி பேசினது, அவரை தரன்னு இழுத்துட்டு வந்து வெளில போட்டது. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியல என்ன நடந்துச்சு, உங்களுக்குள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்லை என்னதான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா உங்கள் அப்பா இப்படி கோவப்படுற ஆளே கிடையாது. திடீர்னு இப்படி கோவப்படுறாரு, அதுவும் ஜிமின்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரியல. உங்கள் அப்பா உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, அவர் எவ்வளோ பாசக்காரன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரே இவ்வளோ கோவப்படுறாருன்னா அப்போ ஏதோ இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினே சோகமாக பார்க்குறீங்க. ஜிமின் வாசல்கிட்ட வரையும் போயிட்டு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அங்கே நின்றுட்டு அழுதுட்ருக்கீங்களா? உங்களை பார்த்து ஒரு கலந்த ஸ்மைல் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவர் அப்படியே கிளம்பிடுறாரு. நீங்கள் அவரே ஃபீலிங்காக பார்த்துட்ருக்கீங்க.